வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பராக டேஸ்டான ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம். வாங்க இந்த குழம்பு நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் முழுசாக இருக்குது, அப்படியே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பூண்டை இதில் உரித்து சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். தக்காளி பழம் சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸில் தக்காளி பழம் எடுத்துருக்கேன், இதில் சேர்த்து விட்டுடலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிட்டு நல்லா போதும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு முருங்கைக்காய் அதை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 5 கத்திரிக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு இதை சேர்த்துடலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், இதை எடுத்து போட்டுடலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். இந்த அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், மிளகா வத்தல், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் கொஞ்சம் 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இன்னும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு மொத்தமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுருங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் காரம் டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த காயில் உப்பு காரம்லாம் பிடிச்ச பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தேவையான உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் அப்படி அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். காயெல்லாம் சூப்பராக வந்துடும். தேவையான கிரேவிக்கு தண்ணி சேர்க்கணுனாலும் இந்த டைமில் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நான் போட்ட அளவு கரெக்டாகவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. காட் பிளஸ் யூ.